பை டாலர் பிக் பாஸ். நம்மளோட ஜோடி சீசன் 8ல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்ட வந்து போன வாரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எஸ் ரம்யா, சோலோ ரவுண்ட். நான் ஒரு கலைஞன், இது என் கதை. அந்தரத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தல ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a beginning. காதல் சுகுமார் ஒரு அருமையான நடிகர். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். மேலே வந்து கொஞ்சம் டைம் மிஸ் ஆயிடுச்சு. அது அடிக்கடி நடக்கிறதானே. ஆம்பளையா பிறக்க வேண்டிய நீங்க பொம்பளையா பிறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். I love you. ஹஸ்பண்ட் கொரியோகிராஃப் பண்றதா என்னன்னு தெரியல எனக்கு. டான்ஸை வந்து ஹஸ்பண்டாவே நினைச்சு நீங்க வந்து அப்படியே உங்க லவ்வர் மேன் நினைச்சு அப்படியே ஆடுறீங்க. நீங்க வாட்டுக்கு அப்படியே லவ் பண்ணி ஆடுறீங்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா. ஜட்ஜஸ், இவங்கள எலிமினேட் ஆக போறவங்க யாரு? டுடே எலிமினேட் ஆக போறது அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் இந்த வாரம் இந்த சோலோ ரவுண்டோட மீதி உள்ள கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our judges, the ravishing ராதா மேம். எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாஸ் மாஸ் கலக்கல் கல்யாண் மாஸ்டர். வெல்கம் மாஸ்டர். இந்த சோலோ ரவுண்ட்ல இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸ் முதல்ல யார் கொடுக்க போறாங்கன்னா கமல் and யாமினி. ரெண்டு பேர்ல யார் முதல்ல ஆடலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் தான் ஆடுறேன்னு சொன்னேன். அப்புறம் சின்ன பொண்ணு அடம் பிடிச்சு நான் தான் ஆடணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அப்படியா யாமினி? ரெடியா? நீங்க தான் ஆட போறீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடுறேன். டான்ஸ்ல சீனியர் அவங்க தானே. கமல், உங்களோட பார்ட்னருக்கு விஷஸ் கொடுத்துருங்க. எப்பவுமே யாமினிக்கு வாழ்த்துக்கள் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். ஓகே கமல், நீங்க போய் இடத்துல உட்காருங்க. அடுத்து தான் நீங்க ஆட போறீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. जब जोर जोर से अंगड़ाइयां लेती हूँ मैं जब जोर जोर से, वो आह की आवाज है आती हर ओर से। मैं तो चलूं इस कदर कि मच जाए रे गदर, होश वाले भी मत होश आए रे नजर। मेरे फोटो को सीने से यार चिपका ले सैया फेविकॉल से। मेरे फोटो को सीने से यार चिपका ले सैया फेविकॉल से। फेविकॉल से मैं तो कब से चिपका ले सैया, चिपका ले सैया।
யாமினி சோலோ ரவுண்ட்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத ஜட்ஜஸ்ட்ட கேட்டலாம். ராதா மேம், உங்களோட கமெண்ட்ஸ். உஃப், என்ன அதான் சொல்லு, என்ன தொல்லு தமிழில் அது எல்லாமே சேர்ந்து அந்த கிரேஸ், அந்த பியூட்டி, அந்த சென்சுவஸ், பா தூள்டா. தேங்க்யூ மேம். என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஒரு பொண்ணு அந்த பியூட்டிஃபுல்லான சென்சுவஸான ஒரு 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 கிளாமரான சாங்கை அப்படியே ஆன் த டாட் இப்படி பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நீ உணர வச்சுட்ட. தேங்க்யூ மேம். இதில் அந்த ட்ரெஸ்ஸுன்னு, அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண 2-3 மோமெண்ட் இருக்குது. அந்த ஃப்ளோர் ஆனாலும் சரி, தூக்கி போட்டதானாலும் சரி, அந்த ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் மேபி இன்னும் ஒரு பைஜாமா டைப்போ இருந்தால் அந்த மூமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோட ப்ராப்ளத்தினால மட்டும்தான் அங்கே கொஞ்சம் மேலே போயிடுச்சு அப்படின்னு வந்தது. பட் அஃப்கோர்ஸ் மேட்சிங்கான நீங்கள் எல்லாம் போட்டதுனால அசிங்கம் தெரியல. சோலோ ரவுண்டில் நீ எடுத்த மூமெண்ட், இல்லை நீ சோலோவில் நீ என்ன ப்ரூவ் பண்ணேன்னு, நீ என்ன நினச்சிட்டு வந்தேனோ அதை நீ பர்ஃபெக்டாக எங்கே காமிச்சேன். அழகான பொண்ணு, செக்ஸியான கேர்ள், லவ்லி. தேங்க்யூ ஸோ மச் ராதா மேம். மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். யாமினி, சார், செம சாங், சூப்பர் மூமெண்ட்ஸ், செம எக்ஸ்பிரஷன், செம கிரேஸ், சூப்பராக பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே யூ ஆர் க்ளோயிங் வித் கான்ஃபிடென்ஸ் அப்படி தெரிஞ்சது. அண்ட் கண்ட்ரோல்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி கண்ட்ரோல் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கே கரெக்டாக எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எந்த மாதிரி கண்ட்ரோல்டாக பாடி வந்து மூவ் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. பிகாஸ் ஆஃப் யுவர் காஸ்டியூம் அங்கங்கே கொஞ்சம் அது வந்து முதலே டிசைட் பண்ணல. நீங்கள் காஸ்டியூம் லேட்டாக தான் சொல்லியிருந்தீங்களா? அந்த லிஃப்ட்ஸை மாத்திரம் நம்ம லேட்டாக டிசைட் பண்ணோம். அதுக்கு தான் காஸ்டியூம்க்கும் லிஃப்ட்க்கும் சம்மந்தம் இல்லாமல். ஓகே, ஸோ அது மாத்திரம் எப்பவுமே காஸ்டியூம்ஸ் வந்து ஷுட் கோ வித் யோர் கைண்ட் ஆஃப் கொரியோகிராஃபி யூ டூ. ஐ சா a couple of mistakes இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் மறந்துட்டு டக்குன்னு எடுத்துட்டீங்க. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே மறந்தீங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் தட். ஓகே, கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஸோ மாஸ்டர், இப்போ உங்களோட ஸ்கோர் என்ன யாமினி பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ராதா மேம் இஸ் தி சைலண்ட் ஜட்ஜ். प्रीतम प्यार बंदूक में ना तो गोली मर 8 points. Thank you Yamini. Thank you so much. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss. கமல், இப்போ உங்களோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஆடிறீங்களா? சொல்ல ரவுண்ட் ரெடியா இருக்கீங்களா? எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்ணிருக்கீங்க? நல்லா பண்ணிருக்கோம். Are you sure? ஷூர்ண்ணா. Okay, all the Why best. would they? என்னடா சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துல கூடி இருக்கீங்க? கூர்னது 4 பேர் இல்ல, 5 பேர். 5ஆ? யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆளு அங்க பாரா. ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. என்னண்ணா சம்பந்தம் இல்லாம இந்த பாட்டு பாடுறீங்க? என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியலடா. பேசிக்கிட்டு இருக்கல கேளு. மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது.
மச்சி ஓபன் தி பாட்டில். வாங்க தல வாங்க. நீ போல நீ வந்தாலே தல தீபாவளி தான். என் கிட்ட பிள்ளைய வர சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்பறவன் தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்ச படபடக்கும் கூறு, லேசா கண்ணடிச்ச வெடி வெடிக்கும் பாரு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. என்ன நான் சொல்றது? ஸோ கமல் தல அஜித் அவர்களுடைய பாடல்களை சூஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, தல அஜித் ஸ்பெஷல் மாதிரி. ஸோ இதுக்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. ராதா மேம், கேன் வி ஹியர் ஃப்ரம் யூ? கமல் சோலோ பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயந்தான். அந்த விஷயத்தில் நம்மளோட ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்ததுன்னா அது சீக்கிரமாக காட்டி கொடுக்கும். அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருந்தீங்க. எப்போவுமே அது இருக்கக்கூடாது. பிகாஸ் உங்களை வந்து இனிமேல் நாங்கள் ஒரு சாதா டான்ஸு தெரியாத ஒரு ஆளை வந்து என்னமோ சின்ன குழந்தை மாதிரி குதிச்சுட்டு இருக்காங்கிற ஸ்டேஜ் எல்லாம் உங்களுக்கு விட்டு போச்சு. பிகாஸ் சில பெர்ஃபார்மன்ஸ்லலாம் நல்ல டான்ஸர்ஸ் கூட பண்ணாத மூமெண்ட்ஸை நீங்கள் அவ்வளோ டைமிங்காக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் ஒரு சாதாரண அவங்களோட சேர்ந்து ஈக்குவலாக இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸுங்கிறது எப்போவுமே மனசில் அந்த பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு நான் மெயினாக பார்க்குற ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு பிட்டு லேட்டாக தான் எடுப்பீங்க. அது வந்து மியூசிக்கு அந்த கவுண்டோட. இதில் வந்து உங்கள் பக்கத்தில் ஒரு எல்லோ ஷர்ட் போட்ட ஒரு பையன் நல்லா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டான்ஸர் பக்கத்தில் இருக்கும்போது இல்லை கரெக்டாக பிடிச்சிக்கணும். அவன் கரெக்டாக உங்களை லீட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டீங்க, புரியுதா? பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக ஆடி இருக்கீங்க. பட் இனிமேல் ஆட வரும்போது டெஃபினட்டாக, பிகாஸ் இதை மட்டும் நினைப்பில் வச்சுங்க, யூஆர் அ குட் டான்ஸர். அதை விட யூனோ ஒரு ஆளை ஒரு சொல்லுல ஒருத்தரை எப்படி கையில் எடுத்துக்கிறது, எப்படி மற்றவங்களை நம்ம மயக்கி எடுத்துக்கிறதுங்கிற ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு ஹீரோயிஸும் உங்ககிட்ட இருக்கு. அதை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. யூ கேன் டூ இட். கான்ஃபிடென்ட்டாக தான் இனிமேல் ஆட வரணும். யூ ஆர் அ ஹேண்ட்ஸம் காய். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். குட் லக். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ். கமல் சார், என்னாச்சு? நல்லா பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஓவராக கான்சியஸ் ஆகிட்டேன். அதான் சார் கான்ஷியஸ் ஆகுறது ஓகே. ரிஹர்சல் பண்ணீங்களா? நல்லா ரிஹர்சல் பண்ணீங்களா? நல்லா பண்ணேன் சார். இங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டீங்களா? என்ன தெரியல, நான் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். அப்படி ஆனதில்லை, ஆக்சுவலி இதுவரை ஆனதில்லை. நீ தான் கொஞ்சம் நல்லா ஆடணும் அப்படின்ட்டு.
கொஞ்சம் கூட ஃபங்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடைசி வரைக்கும் நம்ம இதை முடிச்சாகணும்னு சொல்லி முடிச்சிங்க. தட் திங் ஐ டெஃபினெட்லி ஷுட் அப்ரிஷியேட். அது ஒரு நல்ல விஷயம். பட் எல்லா மூமெண்ட்டுமே எங்கேயோ மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லா மூமெண்ட்டுமே என்னால் என்ன சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அப்படி பண்ணுறது. நல்லா வந்துட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டீங்க. ஐ டோன்ட் நோ வேர், சம்வேர் யூ காட் ஸ்டக். டோட்டலாக டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில, என்ன மார்க் போடுறேனே தெரில எனக்கு. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு see that கமல் who அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுற கமல் நான் இன்னைக்கு பார்க்கல. ஸோ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தட். ஓகேங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். இதனால ஸ்கோர்ஸ்க்கான நேரம். மாஸ்டர், கமலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் தரக்கூடிய ஸ்கோர் என்ன? Five points from master. Thank you, master. So ராதா மேமோட ஸ்கோர் வந்து நமக்கு சைலண்ட் கடைசியில தான் தெரிய வரும். பட் டோன்ட் வரி கமல், இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். போன பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க போன ரவுண்ட்ல. ஸோ இட் கேன் மேக் இட் அப். நீங்க எதுவும் ஹோப்லாம் வந்து அதுக்குள்ள அதை ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ரொம்ப லூஸ் பண்ணிடாதீங்க உங்களோட ஹோப்ஸை. கீப் இட் கோயிங். ஐ யூ ஓகே? ஷூர், கண்டிப்பாக. தேங்க்யூ கமல். தேங்க்ஸ், தேங்க்யூ. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss. நம்ம சோலோ ரவுண்ட்ல அடுத்ததா கூப்பிட போற ஜோடி Mano and Maulika. Maulika, Manoல யார் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? Mano. அதான். நீங்க தானா? நீங்க உங்களுடைய பார்ட்னருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மௌலிகா? All the best. அப்பா பெடு. மனோ, ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடியும் வந்து ஏதாவது ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. பட் உங்களோட மிமிக்ரி டான்ஸ் தாண்டின இண்டிவிஜுவாலிட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். நானே எழுதி நானே பாடின பாட்டு ஒன்று இருக்கு. ஸோ நான் அதை வேணா இங்கே பாடுறேன். அப்பா ஓகே. இது என்ன சம்மந்தப்பட்ட பாட்டு? லவ். ஓகே. என் காதலே நீ எங்கு சென்றாயோ, என் காதலே நீ எங்கு சென்றாயோ, என் காதலி நீயும் கூட சென்றாயோ, இனி வருமோ காதல், இனி வருமோ? ஓ, நான் பிறந்ததும் நான் வளர்ந்ததும் எல்லாம் உனக்காக, நான் பிறந்ததும் நான் வளர்ந்ததும் எல்லாம் உனக்காக, இனி இருப்பதும் இனி இறப்பதும் எல்லாம் உன்னிடமே, இனி இருப்பதும் இனி இறப்பதும் எல்லாம் உன்னிடமே, உன்னிடமே எல்லாம் உன்னிடமே. ஓ, நான் கெஞ்சினேன் அது உனக்கு கேட்கவில்லை, நான் கெஞ்சினேன் அது உனக்கு கேட்கவில்லை, இனி கெஞ்சவும் எனக்கு நாதி இல்லை, எனக்கு நாதி இல்லை. ஓ, நிஜமாவே நல்லா இருந்தது மனு. ஃபீல் இருந்தது. உங்க சிம்பிள் லிரிக்ஸ் தான். ஐயா பக்கத்துல உட்கார்ந்து ராப் மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நிஜமாவே you are a talented. Thank you so much. Thank you. Good luck மனு. Thank you so much. நீங்க ரொம்ப ஸ்வீட் மேடம். ஒத்துக்கற மேடம். இல்ல மகேஷ் சொல்றது கேளு. சொல்லுங்க மேடம். மேபி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த உலகத்திலே என்னால பண்ண முடியாது, இனிமே 10 ஜென்மம் எடுத்தாலும் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் பாட்டு தான். I love music. மேடம் ஐ டு லவ் மியூசிக் மேடம். பட் சில பேர் வந்து பாடாம இருக்கறதா இசை செய்யற தொண்டை. பாடாம அது ஒன்ன பத்தி சொல்றே நீ. ஆல் தி பெஸ்ட். நல்லா டான்ஸ் ஆடுங்க. Thank you. தாதரனனனா ஐயா தனனனனா ரசா ததரணி நனா அவஸ் உடாத நவஸ் தனனனனா தொரடே நோதுரா இது வந்துட்டம்பா.
கடிச்சிக்கினே பதில் சொல்ற தமிழையா தமிழென்ற நான் ஒரு தமிழண்டா எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா கெட்டவன் பேரெடுத்த நல்ல வண்டா என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவண்டா தமிழென்ற நான் ஒரு தமிழண்டா எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா கெட்டவன் பேரெடுத்த நல்ல வண்டா என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவண்டா கலைக்கல பெற்றவண்டா கலைக்கணும் விட்டவண்டா தப்பிட்டா என் பொண்ணை பண்ணாதவண்டா முகுலமு எகுலமு தெப்பி திசை மக்கள் எல்லாம் எப்போதும் என்னோடுதா கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம் ஆட்டம் 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் பண்ணலே இதோடா இதோடா சிறுபழகு கல்லலே இதோடா இதோடா சபா இப்பவே கண்ணை கட்டுது ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன் உனக்கு கீழே பெண்ண அது உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை என்னோட உயர்வுக்கு என்னோட வேர்வை யாரோட உயர்வையும் யாராலையும் தடுக்க முடியாதுடா தடுக்க முடியாதுடா அண்ணன் ஜாஸ்தியா இருக்கு உங்க வயசு மரியாதை நீ என்னடா மரியாதை ஜாஸ்தியா இருக்கு நான் பெப்புசி என்னடா பெப்சி ஜாஸ்தியா இருக்கு நீ இது புல் பெப்சி குடி நீ குடி நீ மனோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்த ஜட்ஜஸ்ட்டை கேட்கறதுக்கு முன்னாடி நண்பரை அறிமுகப்படுத்திடலாம். ஜட்ஜஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காதல் சுகுமார் ஒரு அருமையான நடிகர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில், ரொம்ப ஒரு இனிமையான நண்பர் எனக்கும். நல்ல ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி. இப்போ ஒரு படம் டைரக்ட் கூட பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு இன்னும் ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருந்தது காதல் சுகுமார் என்ட்ரி. சொல்லுங்கள் காதல் சுகுமார். ஜோடி நம்பர் சீசனோட ஒரு பெரிய ரசிகன்னா. இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தேன். ஸோ ஆனால் மாதிரியே வாங்க சும்மா இடையில ஏதாவது சொல்லி ரொம்ப நாளாச்சு டான்ஸ் ஆடி டயர்ட் ஆனதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுங்கிறதே மறந்து போச்சு. அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சது அதை பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். மேலே வந்து கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிடுச்சு. அது அடிக்கடி நடக்கிறதானே. இப்படி ஒரு பக்காவான ப்ரோக்ராமை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல இந்த யூனிட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் ஃபேன் தான். Oh, so sweet. Thank you. Super. நானும் இந்த ஷோல ஆங்கர் தான். ஓகே. And thank you ஜோடிக்கு நீங்க வந்ததுக்கு. அவர் லாஸ்ட் மினிட்ல சொல்லி கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாவே வந்துட்டீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. Thank you very much on behalf of Jodi team. Thank you so much. Thank you. Thank you. Thank you guys. So இப்போ மனோக்கான கமெண்ட்ஸ் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படி தெரிஞ்சுக்கலாமா மனோ? கண்டிப்பா. ஓகே. ராதா மேம், can we hear from you? மனோ இன்னைக்கு சொன்ன மாதிரியே ஒரு ஃபிலிமி பெர்ஃபார்மன்ஸ். Thank you.
கொடுத்தாங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்டைல் இருக்குது. நீங்கள் நிறைய பேரை இமிட்டேட் பண்ணுறதுனாலோ என்னமோ சில ஹீரோஸோட அந்த ஒரு ஸ்டைலும் உள்ளே இருக்குது. இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு டான்ஸில் ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் நீங்கள் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் கம்ப்ளீட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு பண்ணியிருந்தா இந்த ஆப்டா சோலோ பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. பிகாஸ் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சில மூமெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு போனீங்க. அந்த ஃப்ளோர் மூமெண்ட்லேருந்து அது சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போன உங்களுக்கு கண்டிப்பாக த்ரூ அவுட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நடுவில் ஒரு டைலாக்ஸ் வேண்டாம், கிமிக்ஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இல்லாமல் அப்படி கம்ப்ளீட் ஒரு உங்ககிட்ட இருந்து ஒரு பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்புறம் டைரக்டர் அவர் சொன்னார், நீங்கள் காமெடியை மட்டும் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுங்கள், காமெடியை விட்டுடாதீங்க, உங்கள் படமெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் கொஞ்சமாக வந்தாலும் அப்படி நச்சுன்னு ஆடினீங்க, விட்டுடாதீங்க, டைரக்ஷன் எல்லாம் இருக்கும், டான்ஸ் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ மனோ, இட்ஸ் அ ஃபிலிமி கூல் நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். சூப்பர், தேங்க்யூ மேம். கலால் மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ். மனோ, சொல்லுங்கள் மாஸ்டர். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் மாஸ்டர். ஃபஸ்ட் டைம் உங்களை வந்து ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக, அது கான்ஃபிடெண்ட்டாக ஜாலியாக, மற்ற நேரம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ இந்த தடவை கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஜாலியாக நல்ல ஒரு ஒரு மசாலா படம் பார்த்த மாதிரி, கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ணா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். பட் நல்ல எனர்ஜெட்டிக்காக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் பண்ணும்போது சில டைம் என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஃபேஸ் ரொம்ப நீங்கள் அப்படியே அசால்ட்டாக பண்ணுறீங்களா, அதனால் இவர் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பண்ணுறாரான்ற மாதிரி ஒரு டவுட் வருது, அவ்வளோதான். அப்படி பார்த்து ஒரு 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 ஃபெரோஷியஸாக ஒரு ஆட்டிடியூடோட பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எனர்ஜியோட, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமானோ இப்போ? ஸோ நம்மளோட சைலண்ட் ஜட்ஜ் ராதா மேமோட ஸ்கோர் என்ன தான் தெரியும். கல்யாண் மாஸ்டர், உங்களோட ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாமா? Eight points கல்யாண் மாஸ்டர் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். மனோ, நீங்க வந்து பெஸ்டா தான் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன கலக்கு? ஆல் தி பெஸ்ட். மௌலிகா, உங்களோட பேர் ஆடி முடிச்சிட்டாங்க. மனோ 8 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. என்ன மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்கீங்க? நல்லபடியா ஆடி முடிக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் மா. டு இட். தேங்க்யூ. हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा। हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा। तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो। धाय धाय धम धाय
மௌலிகா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன கமெண்ட் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராதா மேம். மௌலிகா சூப்பர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அந்த ஃபர்ஸ்ட் சாங்கோட அந்த ஃபீல் ரொம்ப அந்த சாங் என்னோட ஃபேவரட். ஒரு நாளைக்கு மினிமம் 2-3 டைம்ஸ் கேட்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. நான் விரும்புகிற ஒரு சாங்குக்கு நீங்கள் நினைக்கும் போது ஆஹா இனிமேல் இந்த சாங் இப்படி தான் பார்க்கணும் போல இருக்குங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக டான்ஸ் பண்ணீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபேஸ் லிப் மூமெண்ட் ரொம்ப அழகாக கொடுத்து அப்புறம் ஒரு சேஞ்ச் அந்த அந்த தும்ஹிகோ செகண்ட் அந்த ராம்லீலாவோட ஆமாம் அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பிளண்ட். இட்ஸ் a பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். லவ் யூடா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராதா மேம். மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ். மௌலிகா நைஸ் சாங்ஸ். நல்ல 2 சாங் எடுத்து பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ மாஸ்டர். வாட் ஐ லைக் அபவுட் யூ இஸ் நிறைய டான்சர்ஸ் அது பண்ண மாட்டாங்க. நீங்கள் பெண்ட் பண்ணீங்க ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நார்மலாக ரிஹர்சலில் ஸ்ட்ரெச் பண்ணுறதோட ஜாஸ்தியாக ட்ரை பண்ணுறீங்க. ஈவன் இஃப் யூ பெண்டில் ஐ கேன் see there's a little bit of pain when you bend. இன்னும் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. I like that conviction. I like that hard work. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். That will take you a long way. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் யூ ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே மனசார அது உங்கள் ஹஸ்பண்ட் கொரியோகிராஃப் பண்ணுறதா என்னன்னு தெரியல எனக்கு, அதனாலேயே என்னன்னு தெரியல. பட் அந்த டான்ஸை வந்து ஹஸ்பண்டாகவே நினச்சி நீங்கள் வந்து அப்படியே உங்கள் லவ்வர் மேன் நினச்சி அப்படியே ஆடுறீங்க. நீங்கள் வாட்டுக்கு அப்படியே லவ் பண்ணி ஆடுறீங்க. ஐ ஜஸ்ட் ரியலி லைக் தட். எண்டில் மாத்திரம் ரொம்ப லவ் பண்ணி கொஞ்சம் மயங்கி ஆஃப் சென்டர் போயிட்டீங்க, அவ்வளோதான். சாரி மாஸ்டர். That's about it. There were small mistakes here and there which you have to correct. Certain things. Chinna mistakes tha. Okay? Otherwise I just love the way props use pannadhu. The drum made a lot of difference visually. And the drum 4 பேர் அந்த drum வச்சு ஆடும்போது நீங்க ஆடினது வந்து ரொம்ப பயங்கர ஹெவியா தெரிஞ்சு. என்னமோ ஒரு 30 பேர் ஆடுற மாதிரி இருந்துச்சு. The drum made a lot of difference and that butterfly, everything was nice. It was very well choreographed and it's really nice. Thank you so much master. Judges, thank you for your comments. Maulika, we just like to appreciate your efforts. Thank நீங்க you வந்து so C much. செக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ளோரிங்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ குழந்தைங்க ப்ரௌடா இருக்கும் இப்படி ஒரு அம்மான். மாஸ்டர் ஸ்கோர். Eight points வாங்கிருக்கீங்க மௌலிகா from Kalyan Master. So very good work. Keep it up. All the very best. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss. நம்ம சோலோ ரவுண்ட்ல அடுத்ததா கூப்பிட போற ஜோடி ஷாம் and சௌந்தர்யா. ஷாம் and சௌந்தர்யால முதலாவதாக பெர்ஃபார்ம் பண்ண போறது ஷாம். நான் ஒரு கலைஞன். இது என் கதை. கதை சொல்வதும் நான். கதையின் நாயகன் நான். Scene 1, take 1. Action. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தென்பாண்டி சீமை கூத்து சேரநாட்டு பையன் செத்து சேரநாட்டு பையன் செத்து அர்ஜுனர் பாசுபதாஸ்திரம் வாங்கின கதை வாங்கின கதை அமர்க்களமா வாழ போறோம். மேலவானம் கீழே பூமி மத்தியில் உத்தமவில்லை மத்தியில் உத்தமவில்லை அதிகாரம் பூசும் சாமி உலகத்துக்கு உலகத்துக்கு உபகாரி பிரம்மஞானி உபகாரி பிரம்மஞானி. அரசியல் வாதியவன் உண்மையை சொன்னார் போல் அதிசயம் நானும் கண்டேன். நயனகர சிரசு உடல் அவயவங்கள் மோதிடவே அகலகளை தீட்சை பெற்றேன். சிவமே பரமே சிவ 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 சிவகாமி இல்லை நடராஜா சம்பளமின்றி நடனம் பாடும் அம்பர நடராஜா தங்கள் கொண்டு தையம் பாடும் அர்ஜுன மகராஜா ஒருகா தூக்கி ஆடுவதே இருகாலாட்டம் மயக்கம் சிரசில் கங்கை கரத்தில் கொடுக்கை அருகை மங்கை அருண பண்ணை
enough, sir. Sir. Sir, please. 2 minutes, sir. Just one question. Sir. என் உதிரத்தின் விதை, என் உயிர் உதிர்த்த சதை, என்னில் வாழும் கலை. மிருத்யும் ஜெய 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 ஜெய. நீ சொல்ல வேண்டிய மந்திரம் எது தெரியுமா? இது மாயாதது கவிதையும் கலையும், தீராதது நம் அறிவும் அன்பும். And that is Shyam. உத்தம வில்லன் கான்செப்ட்ல அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ், சோலோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராதா மேம். ஷாம், நிஜமாவே நீங்க இந்த கெட்டப்ல வரும்போது நான் ஆக்சுவலா இவர்கிட்ட சொன்னேன், எதுக்கு இந்த கெட்டப்பெல்லாம் போட்டு அவங்க இதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட் பண்றாங்க, டான்ஸ் தானே, டான்ஸ் ஆடிட்டு மார்க் வாங்க வேண்டியதானே நினைச்சேன். அதை நான் திருப்பி எடுத்துட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. இதுக்கு என்ன கேரக்டர் இது, ஏதாவது அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யா மேம், இது தையமும் வில்லுப்பாட்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணது. இந்த டான்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து எல்லா கலைஞருக்கும் அர்ப்பணம் பண்ணுற ஒரு இது. என்னால் நம்பவே முடியல ஷாம். ஐம் ஷாக். ஐம் டோட்டலி ஷாக். ஷாம் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக மறக்காமல் பியூட்டிஃபுல்லாக ஃப்ளோவாக அழகாக இருந்தது. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப என்ன, ரொம்ப ரெஸ்பெக்ட், உங்களை பார்க்கும்போது கும்பிடணும் போல் இருக்குது. அப்படி இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ். அந்த அந்த ஆர்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இதை பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு கலைஞரும் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேடையில் இதை எடுத்துக்கிறதே பெரிய ரிஸ்க். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவாக இருக்க முடியாது. பட் அந்த மூமெண்ட்ஸு, அந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த ஈவன் உங்களோட டான்ஸ் ஃபார்ம் எல்லாம் இருக்கே, அது கூட அழகாக எங்கேயுமே போர் அடிக்க வைக்காம அழகாக செஞ்சீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ராதா மேம். மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஷாம் சார், எக்ஸாக்டாக என்ன நேம் தெரியுமா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு? சார், தையம் அண்ட் வில்லுப்பாட்டு எனக்கு தெரியும். நான் சின்ன வயசில் நான் வந்து வில்லுப்பாட்டு நிறைய பண்ணியிருக்கேன் ஸ்கூல்லலாம். கரெக்ட் சார். அது எனக்கு இப்போ கூட பாதி ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு ஆனுவல் இதுக்கும் வில்லுப்பாட்டு வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் வில்லுப்பாட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஆக்சுவலாக தெருக்கூத்து நேம் வந்து இல்லை மாஸ்டர், உத்தம் இல்லை, கமல் சாரே சொல்கிறது கேரள நாட்டினுடைய தையம் அந்த கலையும் தமிழ்நாட்டினுடைய வில்லுப்பாட்டோ நம்ம கூத்து கலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு அந்த காப்பியத்தோட இதை பண்ணுவார் அவர்.
ஓகே பிகாஸ் நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் ஸோ அதனால் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு என்னென்னு பட் த வே இட் வாஸ் போர்ட்ரேட் ஒரு கலைஞரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தானே போர்ட்ரேட் பண்ணீங்க ஓகே இட் வாஸ் வெரி இன்னோவேட்டிவ் வெரி நியூ வெரி நைஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் லவுடாக இருந்தால் தான் தெரியும் கண்டிப்பாக டிவியில் பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சுது நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ தூரம் நீங்கள் லவுடாக பண்ணால் தான் தெரியும் பட் எனக்கு என்னமோ டிவியில் பார்த்த மாதிரி தெரிஞ்சுது நீங்கள் பண்ண எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இட் வாஸ் வெரி நைஸ் ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் தட் அண்ட் இது மாதிரி ஒரு கலை இருக்கிறது இது மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும் கண்டிப்பாக சார் இப்போ கமல் சார் வந்து கண்டிப்பாக இஸ் அ ஜீனியஸ் ஹி டஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அவர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பட் இந்த ஸ்டேஜ் நீங்கள் கிடச்சி அந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி இதை வந்து வெளிக்கொண்டது வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் தேங்க்யூ ஸோ மச் கீப் இட் அப் ஐ ஜஸ்ட் ரியலி என்ஜாய்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ சூப்பர் ஆல் தி பெஸ்ட் ஷாம் நீங்க அதை அடுத்து சிறப்பா பண்ணிருந்தீங்க நல்ல கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க இப்போ ஸ்கோர் என்ன ஸ்கோருக்கு முன்னாடி நீங்க உங்களோட எஃபர்ட் பத்தி சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த மேக்கப் போடுறதுக்கு and why did you choose இந்த கான்செப்ட் அந்த கேப் எடுங்களே ஸ்ட்ரெயினா இருக்கா முடியுமா எடுக்க முடியுமா எப்படி எடுங்களே he is tired yes எவ்வளவு நேரம் ஆச்சு மேக்கப் போட 1.5-2 hours 1.5-2 hours for the makeup and எதனால இந்த கான்செப்ட் சூஸ் பண்ணீங்க படம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிட்டீங்களா இல்ல அப்படியே சொல்லலாம் ப்ளஸ் இந்தியன் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பண்ணும் அப்படின்னு இதாக இருந்துச்சு எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா ஷாம் என்ன சொன்னா கமல் சார் ஒரு ஆர்ட் அதாவது இப்போ யூ கேன் சே அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்ட்டை எடுத்து மூவியில் ஏன் பண்ணாங்கன்னா அதை இன்ஸ்பயர் ஆகி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் எல்லாருமே கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருப்பாரு அது ஒரு யங் அண்ட் யூத்தான நீங்கள் எடுத்து பண்ணுறது அவரோட ஒரு பெரிய வெற்றி அவர் என்ன நினச்சதோ அந்த யங் ஆளுங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் சினிமாவுக்கும் தேவை கண்டிப்பாக வெல் டன் ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஓகே ஷாம் ஸோ நிறைய வந்து we've really spoken about your dance and performance அதுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கறதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மாஸ்டர் கேன் வி ப்ளீஸ் நோ யுவர் ஸ்கோர் பாடி தீமை கூத்து சேரநாட்டு பையன் செத்து அர்ஜுனர் பாசுபதாஸ்திர வாங்கின கதை அமர்களமா 9 points from Kalyan Master ஆல் தி பெஸ்ட் ஷாம் ஒரு நல்ல முயற்சிக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss. சோலோ ரவுண்ட்ல வந்து ஷாம் ஆடிட்டாரு அவரோட பயங்கரமான எஃபர்ட்ஸ்க்கு அவருக்கு நல்ல பாயிண்ட்ஸும் வந்து ஜட்ஜஸ் கொடுத்தாங்க 9 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு அவரோட ஜோடி சௌந்தர்யா அடுத்ததான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸோ சௌந்தர்யா இது வரைக்கும் நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு டாம்பாய் ஃபீல்லையே இருக்கும் அது மகேஷே சொல்லியிருக்காரு அந்த லெவலுக்கு இருக்கிறதுனால நீங்க ஒரு பெண் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ நாங்க வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறோம் அது இருங்க என்னன்னு சொல்றேன் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீங்க வெக்கப்படணும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடா நீ வெக்கப்படு இப்பயாவது வெக்கப்படு பொண்ணு பார்க்க வராங்க நீங்க கையில வந்து தட்டு எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் காபி கொடுத்துட்டு காபி கொடு மாப்பிள்ளை நல்லா இல்ல காபி அவன் மூஞ்சில ஊத்திட்டு வந்துரு இதான் மாப்பிள்ளைன்னு வெச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் மூஞ்சில தான் ஊத்துவ வேண்டாம் நீ நேரா போ அவரை பார்த்து நீங்க ஒரு நிமிஷம் பயங்கரமா வெக்கப்படணும் கொண்டு போ ஐயோ இங்க பாருங்க மாப்பிள்ளை இங்க உட்கார்ந்திருக்காரு காபி தட்டு கொண்டு போதான் அவன்லாம் காம்பவுண்ட் சார் எட்டி குச்சி ஓடிடுவான் ஒழுங்கா வா ரம்யா ஒரு வாட்டி காமி எப்படி நடந்து எப்படி வைக்கப்படுறது ரம்யா சொல்லி காமிப்பாங்க அதை பார்த்து நீ பண்ணு அவ்வளவுதான் உன் பேர் என்னம்மா என் பேரு ரம்யாங்க சமைப்பீங்களா சாப்பிடுவேங்க கொஞ்சம் தெரியுங்க கொஞ்சம் மிச்சம் யாரு பண்ணுவாங்க நானா பண்ண முடியும் மாமியாரா இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கத்துக்கிறேங்க ஆஹா டான்ஸ் அந்த மாதிரி பண்ணுமா என்ன அருமை ஒரு பலத்தை கைத்தட்டல் ரம்யாக்கு சூப்பர் நடை பாத்தீல தயவு செஞ்சு கால்ல விழுறேன் அந்த மாதிரி நடை உன் பேர் என்னம்மா சௌந்தர்யாங்க சமைப்பீங்களா கொஞ்சம் தெரியும் அதே காப்பி அடிக்குதுமா இது ஓகே டான்ஸ் ஆடுவீங்களா நீங்க நல்லா ஆடுவோங்க
கேப்பீங்களா டாஸ்க் என்கிட்ட? இனிமேல் கேப்பீங்களா இல்ல இனிமேல் நான் பாப்பானா உங்க அம்மாவுக்கு தான் பெரிய சேலஞ்ச் தாயே. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்ல ஏதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு நல்லா நடக்கும்னு தெரியலம்மா. அம்மா நீ ஆடிடுமா. Before time began, there was the cube. पोस्टर के जंगल में ग्लैमर के दंगल में रोशनी की हलचल में गॉसिप में स्कैंडल में हर दिल में बसती हूँ मैं हीरोइन हूँ मैं हीरोइन हूँ मैं हीरोइन हूँ I want to play a game. If you want to talk to me, that's exactly what you're going to have to do. Talk to me. Let's go! தலை ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். Put your freaky hands up. Put your freaky hands up. My. சௌந்தர்யா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டோம். இதுக்கான கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், கேன் வி ஹியர் ஃப்ரம் யூ ஃபர்ஸ்ட்? சௌந்தர்யா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய நீங்க பொம்பளையா பிறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ். Thank you, Master. நைஸ் எனர்ஜி, நல்ல ஸ்டைல், நல்ல ஆட்டிடியூட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அண்ட் நல்ல கொரியோகிராஃபி, ஆல் த அவங்க கூட இருந்த எல்லா டான்ஸஸும் நல்லா ஆடி இருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். ஒன்லி ஒன் திங் ஐ ஃபவுண்ட் சௌந்தர்யா, யூ நாட் ஃபினிஷிங். சில இடத்துல விட்டுடுறீங்க, ஒரு 3 மூமெண்ட் பண்ணி 4வது மூமெண்ட் விட்டுட்டு அடுத்த மூமெண்ட் போயிடுறீங்க. தட் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அது மாத்திரம்தான் நான் மிஸ்டேக்காக பார்த்தேன். அண்ட் ப்ராப்ளி யூ மிஸ்ட் 1 or 2 places, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட். கடைசியில் அந்த அதெல்லாம் ஃபினாம் அதான் சொன்னல, ஆம்பளையாக பிறக்க வேண்டியவங்க பொம்பளையாக பிறந்துட்டீங்க போல இருக்கு. மெடிக்கல் மிராக்கல். கீப் இட் அப். இட்ஸ் குட்.
தேங்க்யூ மாஸ்டர். ராதா மேம், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சௌந்தர்யா பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. கண்ணா ஈஸி கிடையாது. அதாவது ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை மாதிரி டாம்பாயாக பண்ணால் எல்லாரும் பண்ணால் அழகாக இருக்காது. சில பேர் ரொம்ப வேணும்னே இருக்கும் அந்த ஸ்டைலு. அது வந்து கொஞ்ச நேரம் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களுக்கு அது உங்கள் பாடி லாங்குவேஜே அதுதான். டான்ஸ் பண்ண வரும்போது நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆடணுங்கிற அந்த வேற உங்ககிட்ட இருக்கிறதுனால அது ரொம்ப அழகான டாம்பாய் ஸ்டைல் ஒன்னோடது. பொறாமல் இருக்கிற ஒரு ஸ்டைல் அது. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே நான் பார்க்கல. ஒன்று நான் எதிர்பார்த்தது, எப்போவுமே நீங்கள் வந்து ஹெவியாக ஆடுவீங்க, இதில் ஏதாவது ஒரு நிமிஷம் கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக ஆடி இருந்து அந்த ஒரு சேஞ்ச் ஓவர். நான் தனியாக இருக்கீங்க, இந்த டைமில் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் காமிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் ரவுண்ட். அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் எடுத்த சாங்ஸ் வந்து இப்படி டான்ஸ் ஆடித்தான் ஆகணும். டான்ஸ் ரவுண்டு டான்ஸ் ஆட வந்தீங்க, டான்ஸ் சூப்பராக ஆடினீங்க. அதுவும் அந்த கடைசி எல்லாம் நிஜமாவே ப்ராக்டிஸ் பண்ணியா இல்லை நான் இங்கே வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப ரிஸ்க் இல்லை அதெல்லாம்? ஆமாம் மேம், அது பண்ணி கூட எனக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஆச்சு. 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணேன். டாக்டர் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. அதோட இப்போ தான் வந்து பண்ணுறேன். என்ன சொன்னேன்ல, டான்ஸ் ஆட வந்திருக்கேன், டான்ஸ் ஆடி காமிச்சிட்டேன், பவர்ஃபுல்லாக இருந்தது. அடி சக்கே, நான் எங்கேயோ போயிட்டேன். நீ சூப்பர். ஓகே, ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சௌந்தர்யா மாஸ்டர், கேன் வி ஹியர் ஃப்ரம் யூ? Points from Kalan Master. Thank you so much. Thank you, Ramya. Thank you. Welcome back to Arun Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss. நம்ம சோலோ ரவுண்ட்ல அடுத்ததா கூப்பிட போற ஜோடி உதய் and சாந்தினி. சாந்தினி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. நைட் தூங்கி எழுந்துட்டு அப்படியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்க்கு. இது ஒரு ஸ்மால் கான்செப்ட். உயிர் இல்லாத ஒரு பொருட்களோட ஆடுற மாதிரி. ஓ, பிலோ இஸ் உதய், ஸோ அவர் ஃபீல் பண்ணி ஆடுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதய முரளி சாருக்கு அப்புறம் அதிகமான ஸ்கூல் ட்ரெஸ் காலேஜ் ட்ரெஸ் போடுறது இவன் தான். யார் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சாந்தினி தான் ஃபர்ஸ்ட். அதான் சேஃப். ஆல் தி வெரி பெஸ்ட் சாந்தினி. அண்ட் பாப்பா உதய் போய் உட்காருங்க. भागी भागी जिंदगी रे पीछे पीछे मैं चली रे नई राही नए नए मोड़ अनजानी गली में मिला आवारा सा बंजारा सा टिंगा टिंगा नंगा पुंगा दोस्त भागी भागी जिंदगी रे पीछे पीछे मैं चली रे नई राही नए नए मोड़ अनजानी गली में मिला आवारा सा बंजारा सा टिंगा टिंगा नंगा पुंगा दोस्त एक बूंद भी उसने न पी पर पी के वो कहलाया है टिंगा टिंगा नंगा पुंगा टिंगा टिंगा नंगा पुंगा टिंगा टिंगा नंगा पुंगा दो टिंगा टिंगा नंगा पुंगा टिंगा टिंगा नंगा पुंगा टिंगा टिंगा नंगा पुंगा दो कभी लगता है जोकर है वो कभी लगता लोफर चोर उचक्का निपट अनाड़ी साइंस का प्रोफेसर ओए 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 कभी लगता है जोकर है वो कभी लगता लोफर और चोर उचक्का निपट अनाड़ी साइंस का प्रोफेसर दुनिया नशे में टल्ली थी ये होश में उसे लाया था हर्रा दे जो पूरी धरती को वो सवाल उसने उठाया था
சாந்தினி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தீங்க அதை ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாம். ராதா மேம் உங்களோட கமெண்ட்ஸ். சாந்தினி ரொம்ப க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ரொம்ப பப்ளியாக சொல்லுவாங்கள்ல, யங் அண்ட் பப்ளி, ட்ரீமி, அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் அந்த நம்ம டான்சர்ஸ் இருக்குல்ல, அவங்கள என்ன, ஐ மீன் ஜஸ்ட் டான்சர்ஸா இல்லை அது ஏதாவது கான்செப்ட்? அவங்க ரூமில் இருக்கிற திங்ஸ் லைக் டவல் ஸ்டாண்ட், பாத்ரூம் டோர், லேம்ப். நம்ம வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது நம்மளால் இன்னும் பெட்டராக டான்ஸ் ஆட முடியும்னு தான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் பெட்டர் ஸ்டெப்ஸ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று, லிப்பு வந்து ஆன் அண்ட் ஆஃபாக கொடுக்காதீங்க, கொடுத்தா ஃப்ளோவாக கொடுங்க. சம்டைம்ஸ் நல்ல மூமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி விட்டுடுவீங்க, திருப்பி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த லிப் எடுத்துக்கிறீங்க. அழகான பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் இந்த ரவுண்டுக்கு இன்னும் பெட்டராக ஒன்று கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை நீட்டாக க்ளீனாக அழகாக கொடுத்தீங்க. ஓகே, யூ லுக் ரொம்ப க்யூட்டாக, சிம்பிளாக, பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்க இன்னைக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராதா மேம். மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சாந்தினி, இட்ஸ் வெரி நைஸ், நீட், வெரி கிளாசி பர்ஃபார்மன்ஸ். நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். அழகாக ஒரு கான்செப்டை பிடிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்துச்சு. லிப்பு கொஞ்சம் அங்கங்கே விட்டீங்க, ஐ நோ தட். பட் இஸ் திஸ் த ரைட் சாங் ஃபார் திஸ்? இந்த ரவுண்டுக்கு இது கரெக்டாக? ஏன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ்ன்ற போது இண்டிவிஜுவல் உங்கள் டேலண்ட்டை நல்லா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ரவுண்ட் இது. உங்களோட டேலண்ட் லெவலுக்கு இது வந்து கரெக்டான சாங். அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமான்ற மாதிரி தோணுது எனக்கு. தட்ஸ் த ஒன்லி திங். பட் பண்ண விஷயங்களை நீட்டாக, அழகாக, க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ சார். கீப் இட் அப். தேங்க்யூ. சூப்பர். நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான். மார்க் என்னங்கிறத நம்ம கேட்டலாம். கலர் மாஸ்டர். भागी भागी जिंदगी रे पीछे पीछे मैं चली रे नई राही नए मोड़, अनजानी गली में मिला आवारा सा बंजारा सा टिंगा टिंगा नंगा पुंगा दोस्त आया है. 7 points கலான் மாஸ்டர் கொடுத்திருக்காரு. ஸோ மேபி ரைட் செலெக்ஷன் ஆஃப் சாங் அண்ட் மூமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து மிஸ்ஸிங் ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். நீங்கள் சூஸ் பண்ணுற சாங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட ஸ்கோருக்கும் அப்படிங்கிறது. ஸோ சாந்தினி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் பார்ட்னர் உதயோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 8 பாட் பை டாலர் பிக் பாஸ். பயங்கர ஜாலியாக எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க போல இருக்கு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். நல்லா பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. Uday, tell us about your mother. My mother is beautiful. She always smiles, never scolds me. She is my best friend. She cooks my favorite things. She teaches me everything. அவங்க எப்போவும் என் கூடவே தான் இருப்பாங்க. எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. தினமும் என்னை எழுப்புவாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ எங்கள் அம்மா என் கூட இல்லை. நான் அழமாட்டேன். ஏன்னா நான் அழமாட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அம்மா, என்னை ஏமா விட்டுட்டு போன? ஏமா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த? அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்னை, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல, தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே, இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய்,
தாயே என் மேல் உனக்கென்ன கோபம் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும் ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம் பகலும் இரவாகி பயமானதே அம்மா விளக்குன் துணையின்றி இருளானதே உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா தனிமை நிலையானதே அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா எனக்கு அரு அம்மா எங்கே போனாலும் நானும் வருவேன் கண்ணாடி பாரு நானும் தெரிவேன் உயிர் பிரிந்தாயே என்னுயிர்தானே இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் நான் பாடும் தாலாட்டு நீ தூங்க காதோரம் என்றென்றும் கேட்கும் உதய், உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். கண்டிப்பாண்ணா. கல்யாண் மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ். உதய் மாஸ்டர், இட்ஸ் லவ்லி சாங், வெரி எமோஷனல் சாங். மாஸ்டர் நல்லா ஆடிருந்தீங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பண்ணது, உங்கள் எமோஷன், தி வே யூ டான்ஸ்ட், எவ்ரி திங் வாஸ் நைஸ். தேங்க்ஸ் மாஸ்டர். ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் வாஸ் கொரியோகிராஃபியில் எங்கேயோ ஐ டோன்ட் நோ எமோஷன் இஸ் மிஸ்ஸிங். நீங்கள் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக கொடுக்குறீங்க. ஐ டென்ட் ஃபீல் தட் எமோஷன் டான்ஸிங். உங்கள் டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன்னா அப்புறம் அந்த சாரி மேலேருந்து கீழே விழுந்துச்சுல, இட்ஸ் ஜஸ்ட் மை ஐடியா. மேலேருந்து கீழே விழுந்தோன்னா சாரியோடய ஆடி இருக்கலாம் நீங்கள். அது தூக்கி போட்டு போகும்போது அது அம்மாவை தூக்கி போட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இல்லை மாஸ்டர், அது மேலேயே தான் அப்படியே இருக்கும், அவங்க விட்டுட்டாங்க. இல்லை விட்டால் கூட இட்ஸ் ஐ ஜஸ்ட் தாட் யூ குட் ஹவ் ஜஸ்ட் டான்ஸ்ட் வித் சாரி. சாரி மாஸ்டர். சம்டைம்ஸ் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவ் ஐடியா. அது சும்மா தோணும்ல, அதனால சும்மா ஐம் ஜஸ்ட் த்ரோயிங், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. அதுதான் தட்ஸ் மை திங். You've done your job correctly, but also you should understand that creativity சைட்லேயும் உங்களோட இன்புட்ஸ் இப்போ போக எல்லாம் வளர்ந்துட்டு வரீங்க, உங்கள் இன்புட்ஸும் இருக்கணும். டெக்னிக்கலாக மூவ்மெண்ட் பண்ணுறது நல்ல விஷயந்தான், பட் அதில் ஒரு எமோஷன் ஆட் ஆகிருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ டெக்னிக்கலாக போனாலும் அது உள்ள ஒரு எமோஷன் இருக்கும். கண்டெம்பரரி பண்ணால் கூட அதில் ஒரு மாடர்ன் கண்டெம்பரரி என்ன பண்ணாலும் அதில் உள்ள ஒரு அந்த மீனிங் அந்த மூமெண்ட் மூலமாக வெளில வரணும். அது இங்கே வரலன்னு சொல்ல வர, புரியுதுங்களா? அங்கங்கே வந்துட்டு பிட்ஸ் அண்ட் பீசஸில் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் டேக் கேர் ஆஃப் இட். யூ ஷுட் ஆல்சோ இன்வால்வ். ஏன்னா நீங்கள் எல்லோரும் கூடி பேசி தான் அது பண்ணணும். தென் யூ வில் கெட் த டோட்டல் 100% அவுட்புட் வரும் வெளியில். கண்டிப்பாக மாஸ்டர். ஓகே, ஓகே மாஸ்டர். டேக் கேர் ஆஃப் தட். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ மாஸ்டர். ராதா மேம், உங்களோட கமெண்ட்ஸ். உதய் மேம், நீங்கள் உங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் சைடு, அந்த ஆக்டிங் சைடு பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்லுவேன், எப்படி ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஏன்னா அந்த பிகினிங்கில் உங்களோட அந்த லிப்பு பேசிட்டு அந்த ஒவ்வொரு பிட்டு கூட விடாமல் அந்த எக்ஸ்ப்ரெஷனை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லிப் மூமெண்ட் கொடுத்து அந்த லெட்டர் படிச்சிங்கல்ல, அமேசிங். அதிலிருந்தே புரியுது இனிமேல் நீங்கள் அந்த எமோஷன்ஸ் அடுத்த லெவலில் தான் கொண்டு போகிறீங்கிறது. உங்களோட அந்த ஸ்டெப்ஸ், அந்த பாடி லாங்குவேஜும் எமோஷன், அதாவது நாட்டியமும், அதாவது எக்ஸ்ப்ரெஷனும், பரதமும் நாட்டியமும் சேர்ந்தாதான் பரதநாட்டியங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷனும் டான்ஸும் சேர்ந்தாதான் அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அது எப்போவுமே இமோஷனலாக வரும்போது நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. தேங்க்யூ மேம். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி காமிக்கும் போது யூ ஆர் பர்ஃபெக்டாக எடுத்தீங்க நீங்கள். சேம் நம்ம கல்யாண் சொன்ன மாதிரி மூமெண்ட்ஸில் எங்கே வந்ததுன்னா, பிகினிங்கில் நீங்கள் பண்ணுற எல்லா மூமெண்ட்லேயும் கீழே விழுந்தீங்க, அந்த அம்மாவை பற்றி நினைக்கும் போது அந்த வேதனையால் துடிக்கிறது. இப்போ நீங்கள் மூமெண்ட் பண்ணதெல்லாம் அம்மாவோட அந்த பெயினில் துடிக்கிறது தான் இருக்கும். நீங்கள் ஃப்ளோர் மூமெண்ட் பண்ணாலும் அது பெயினில். திருப்பி அம்மா போனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சட்டிலாக, கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி, அதிலும் நீங்கள் நிறைய சேம் மூமெண்ட்டை கொஞ்சம் ரிப்பீட் ஆகி ஜிகுன்னு நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால அந்த இமோஷன் கனெக்ட் ஆகலை. எப்போவுமே இமோஷனை டான்ஸில் அப்படி ஏறிட்டே போனோம்.
அந்த பவர் சொல்லுல அந்த பவர் ஏறிட்டே போய் தான் ஃபினிஷிங்கில் வரணும். பட் இமோஷன் சாங்ஸ் எடுக்கும்போது டான்ஸை விட ஒரு 2 ஸ்டெப்ஸ் ஜாஸ்தி இருக்கணும் அந்த இமோஷனல் லெவல் கூட. அது உங்களால் முடியும். ஏன்னா அன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. அண்ட் ஐ லவ் யூ. உன்னோட அந்த அம்மா சாங் சூஸ் பண்ணதோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸும் உன்னோட இன்வால்மெண்ட்டும் ஐ ரியலி லவ். தேங்க்யூ மேம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு அம்மா வந்திருக்காங்களா உதய்? அம்மா வரல, என்னோட ஃபேமிலி, என் தங்கச்சி, எங்கள் அக்கா. ஏன் அம்மா வரல? ஏன் அம்மா கூட்டு இல்லை, அம்மாவை கூப்பிட்டு வரணும்னா ஃபைனல்ஸில் தான் கூப்பிட்டு வருவேன். எங்கள் அம்மாவை வீட்டில் இருக்க சொல்லியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எக்ஸலென்ட். ஸோ உதயோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோர் கலான் மாஸ்டர் ப்ளீஸ். நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே, என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி. 7 Thank you, points. master. Thank you உதய். Thank you. ராதா மேம் அண்ட் கலான் மாஸ்டர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்ஜிங் தி சோலோ ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பரோ சூப்பர். ஓகே, சத்திட்டாங்க. சூப்பர் மேம். அண்ட் ராதா மேம், நீங்க வந்து சைலண்ட் ஜட்ஜ், கலான் மாஸ்டர் வந்து ஸ்கோரை உடனடியாக சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ உங்க ஸ்கோர் என்னவா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்களா, இல்லை ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்கா? 1-2 விஷயத்துல தான் இருக்கும். பிகாஸ் மாஸ்டர் பார்க்குற விதமும் நான் பார்க்குற விதமும் என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே எங்களோட மார்க்கு சேமாக தான். ஆமாம் ஆமாம். எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சது, அதாவது நான் மட்டும் பிடிச்ச விஷயம் கிடையாது. என்ன மாதிரி டான்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, என்னோட ஏஜில் இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க ரசிக்கிற முறையில் தான் பார்ப்பேன். ஸோ அதனால அந்த டைமில் நான் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுப்பேன். ஓகே, அது வந்து ஏன்னா அது ஒரு சந்தோஷம், அவங்களோட அந்த டெவலப்மெண்ட் பார்த்து, அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்து அந்த சந்தோஷம். பட் ஆனால் எப்பவுமே பார்த்துருக்கேன். ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஓகே மாஸ்டர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி சோலோ ரவுண்ட். இட் வாஸ் வெரி நைஸ். எல்லாருமே அவங்க லெவலில் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் த வே தே ஆர் கோயிங். ஸோ இட் வாஸ் ரியலி குட். இட் வாஸ் நைஸ். ஓகே, ஸோ வெரி வெரி ஹாப்பி நோட்டில் இருக்காங்க ஜட்ஜஸ். அண்ட் அதில் வந்து வில் ஃபர்ஸ்ட் ஹாப்பியான விஷயங்களையும் நம்ம பேசி முடிச்சிடலாம். ஸோ யார் வந்து இந்த வாரத்தில் உள்ள பெர்ஃபார்மன்ஸஸில் பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மர், பெஸ்ட் ஃபீமேல் பெர்ஃபார்மர், இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், பெஸ்ட் மேலுக்காக யார் எந்தெந்த கண்டஸ்டன்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா, கமல், மனோ, உதய், அன்ஷா. ஸோ பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மர் ஜட்ஜஸ் இந்த வாரம் எங்கிட்ட கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டே சொல்லிடுவேன். சந்தோஷமா இருந்தது. வெரைட்டினா இப்படி அல்லவா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப திருப்தியாக கொடுத்தது ஷாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாம். பெஸ்ட் இண்டிவிஜுவல் மேல் ஷாம்காக விஜய் டிவி வழங்கும் ஒரு அற்புதமான பரிசு. கமான் சொல்லுங்க ஷாம். யூ ஹேவ் டேக்கன் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின். அது வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அண்ட் ஆல்சோ வி கேன் சி ஏதோ ஒரு சின்ன கை பிரச்சனை, இன்ஜுரிலாம் வேற இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க அதை எக்ஸ்பிரஸ் கூட பண்ணாம டான்ஸ் ஆடினீங்க. ஸோ வெரி நைஸ் ஆன் யோர் பார்ட். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இட் வாஸ் டஃப். இட் வாஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டிங். ஆனால் தைரியம் கொடுத்தாங்க கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், கொரியோகிராஃபர்ஸ். ஹாப்பி. ஐம் லைக் நோ வேர்ட்ஸ். நிறைய பேசுவேன், பட் இந்த தடவை பேச முடியல. ஐ ஃபீல் லைக் லிட்டில் பிட் இமோஷனல். இந்த டுக் சம்திங் வெரி எத்னிக் அண்ட் ஐ டான்ஸ்ட். So keep that alive, Sham, and the emotion will help you carry forward next week also. All the very best and thank you so much. Congratulations once again. Thank you. Thank you. Thank you. அடுத்து பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக் யார் ஜட்ஜஸ்? இந்த வாரம் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் யாருன்னா, யாமினி, மௌலிகா, சாந்தினி, சௌந்தர்யா. யார் மாஸ்டர் பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல்? இன்னைக்கு பெஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபீமேல் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஷி புஷ்ட் ஹர்செல்ஃப் a little bit extra, மௌலிகா. மௌலிகா, तेरे बिना क्या वजूद मेरा, क्योंकि तुम ही हो. மௌலிகா ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனா நீங்க? நான் அது கலகல. எங்க பாட்டி 3 days பேக் எடுத்துட்டாங்க. நேத்து ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ண மாஸ்டர். நேத்து ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் நடுவில் அழுகழுகியா வருது.
அதுதான் ஒரு பெஸ்ட் டான்சர்ஸ். என்ன எமோஷன் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட அந்த ஸ்டேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து தி பெஸ்ட் கொடுக்க பார்த்தேன்ல, அதான் உன்னோட. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் மௌலிகா. ஓகே மா, சூப்பர். ஆல் தி பெஸ்ட். Gift, டேக் கேர் gift. ஆஃப் யுவர் செல்ஃப். உங்க கிஃப்ட் எடுத்துட்டு போங்க. ஸோ ஜட்ஜஸ், அந்த ஹாப்பியான விஷயங்கள்லாம் வந்து முடிச்சிட்டோம். எலிமினேஷன் இருக்கு இந்த ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம யாரை லூஸ் பண்ண போகிறோம், எந்த மேல் கண்டெஸ்டன்ட் எந்த ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த முடிவுகளை இப்போ நம்ம ரிவீல் பண்ணணும். ஸோ இன்னைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணதுனால முதல்ல வந்து we'd like to call upon all the male contestants on stage. ஸோ 7 கண்டெஸ்டன்ஸும் இங்கே இருக்காங்க. ஜட்ஜஸ், மே ஓவர் டு யூ. ஆக்சுவலி இன்னைக்கு எலிமினேஷன் சொல்லும்போது நான் ரொம்ப கெஞ்சி கேட்டேன், இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்தேன்னா ரொம்ப பிடிச்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க இல்லைங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்களால. பட் ஆனால் இந்த எலிமினேஷனுக்கு முன்னாடி ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தேவையாக இருந்தது. ஸோ இந்த ரவுண்டு ஆக்சுவலி பர்ஃபெக்ட். உங்களுக்கு தெரியும், என்ன தான் அப்ரிஷியேட் பண்ணாலும் ஃபைனலி மார்க் அதனால தான் போடும்போது ரொம்ப யோசிச்சு இன்னும் 4 கோணல்லையும் யோசிச்சுட்டு தான் மார்க் போடுவேன். ஏன்னா எந்த விதத்திலும் அப்புறமா ஒரு கில்ட்டி ஃபீல் வரக்கூடாது. ஸோ இன்னைக்கு டோட்டலி யார் அவுட் ஆனாலும் அது டெஃபினட்டாக அந்த மார்க்கோட கம்மி தான். ஸோ அதுதான். ஸோ ஜட்ஜஸ், இவங்களில் எலிமினேட் ஆக போகிறவங்க யார், மாஸ்டர், ரிசல்ட் அண்ட் வாட் எவர் யூ ஹேவ் டு சே. கடைசியாக 3 ரவுண்ட்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற பொறுத்து தான் இந்த எலிமினேஷன். ஸோ டுடே எலிமினேட் ஆக போகிறது unfortunately it's Kamal. Sorry about this, Kamal. போன வாரம் சீனியர் ஜூனியர் ரவுண்ட், இந்த ரவுண்ட் இதோட கியூமுலேட்டிவ் வச்சு தான் வந்து ஸ்கோர்ஸ் ஜட்ஜஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருலேயும் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வாரம் நீங்கள் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரியும். வி ஆல் டிஸ்கஸ்ட் அபவுட் இட். ஆல்வேஸ் ஒரு ஃபேவரட் எல்லாருக்குமே. ஸோ உங்களை லூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. யூ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் கமல். அந்த ஹார்ட் ஒர்க் நம்ம வந்து முயற்சி பண்ணால் நிறைய பண்ணலான்றது நான் கண்டிப்பாக ஐ ஜஸ்ட் லவ் தட். உங்ககிட்ட நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காரே இவர் இன்னும் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இருந்துச்சு. ஏன்னா இது இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் கஷ்டமாகும்னு நினச்சேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா சோலோ பெர்ஃபார்ம்னால தான் கண்டிப்பாக எவ்ரிபடி வில் பெர்ஃபார்ம் வெல்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கமல் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ we had to actually eliminate you. I'm sorry about that. கமல், உங்களோட பெஸ்ட் திங் நான் இந்த ஜோடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத். இன்னைக்கு என்னாச்சுன்னா புரியுது, ரொம்ப நல்லா ஆடணும்னு நினச்சி நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் பிளாக் அவுட் ஆகிடும். பட் இனிமேல் அது அப்படி வரக்கூடாது. இந்த மேடை கிடையாது, இன்னும் நிறைய மேடையில் நீங்கள் ஆட போகிறீங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் கண்ணா. அண்ட் நீங்கள் ஜஸ்ட் வெளியே போகிறீங்க, பட் ஆனால் எங்கள் எல்லாரோட மனசில் எப்போ இருப்பீங்க. யூ ஆல்வேஸ் மை ஃபேவரைட். கமல், சொல்லுங்க கமல். வாட் எவர் யூ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக இவங்களோட ஆடுறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாருமே சார் சொன்ன மாதிரி தான் கேட்டாங்க, ஏன்னா நடிக்கிறத விட்டு எதுக்கிட்ட சம்மந்தலாம் இடத்துக்கு போயிட்டு இருக்க அப்படின்ட்டு. அது இந்த வருஷம் ஆடுறவங்களும் ரொம்ப டான்சர்ஸ்லாம் அப்படின்னாங்க. பட் இவ்வளோ தூரம் வந்தது பார்த்திங்கன்னா எல்லாரோட சப்போர்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு நன்றி. கொடுத்தேன், ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த டே அவர் முடிவு போட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. சாரி, என்ன சொல்லணும்னு தெரில. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வெளியில் போகிறவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பட் கமல் வந்து எலிமினேட் ஆறார் அப்படின்னு சொன்னோடனே முதல் கண்ணீர் துளி இந்த யூனிட்லேயே யாமினி கண்கள்லேருந்து தான் வந்தது. யாமினி. Yes, Yamini, whatever you want to share. ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஆசை என்னென்னா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் ஆடும்போது ஒரு விஷயம், யார் பேர் கூட யார் ஆட போகிறான்னு சொன்னபோது நான் சொன்ன ஒரு விஷயம் தான். மாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் ஃபைனல் போகிறேன் இல்லையோ யாமினி போகணும் அப்படின்னு. இப்போ தான் சொல்கிறேன், இப்போ ஃபைனல் போகணும். ஸோ கண்டிப்பாக போவா. We all like you so much, Kamal. We don't want to lose you. Please come back soon. Yamini,
அவருக்கு முக்கியமா உங்க வேர்ட்ஸ் தான் இப்போ தேவை. நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீங்க சொல்ல போறது தான் முக்கியமான வேர்ட்ஸ். We were actually sitting and planning for our next round. Oh, I'm going to miss him a lot. I've never been this comfortable with any of the pair I've danced till now. Only with him, the way he, அவர் பார்த்துக்கிற விதம், அவர் பேசுறது, நான் பண்ணணும்னு சொல்றது. I don't think no one can replace Kamal. அவர் அங்கே அப்படி தான் இருக்காரு. எஸ், தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. உங்களோட இடம் உங்களோடது தான். அங்கே ஒரு வேக்யூம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் மறுபடியும் நீங்கள் வரணும் அந்த வைல்ட் கார்டு ரவுண்டில். உங்களுக்கான இடத்த நாங்கள் அப்படியே வச்சுட்ருக்கோம் கமல். ஸோ ப்ளீஸ் டோன்ட் எங்களை டிசப்பாயிண்ட். மாதிரி வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு வின்னர்ஸ் எப்பவுமே லக்கி. ஆமாம், வைல்ட் கார்டில் வரவங்க எப்பவுமே லக்கியாக இருக்காங்க. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் விடாதீங்க. ஸோ யூ ஹேவ் ஸோ டேலண்டட். இவ்வளவு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு யூ வில் டெஃபினெட்லி கம் பிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் மறுபடியும் கம் பேக் இன் வைல்ட் கார்டு. ஓகேவா? ஆக்சுவலி ஒன்று மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த செட்டில் வந்ததுலேருந்தே நான் ஆர்டிஸ்ட் வந்தால் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ரொம்ப வந்ததுலேயே சொல்லுவான், நான் ஒரு 3-4 எபிசோட் இருப்பேனா ஏன்னா எனக்கு தெரியல அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் அவன் ஒரு எபிசோடில் எஃபர்ட் எடுத்து இப்போ ஆடும் போது எனக்கே நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஜட்ஜஸாக பார்த்து சொல்கிறீங்க, கண்டஸ்ட்னாக உட்காரும்போது வெளியே போய் நாங்கள் பார்க்கும் போதும் உண்மையாலுமே நானும் அவனும் ஃபஸ்ட்டு ஒரே டான்ஸ் கிளாஸில் தான் நாங்கள் 2 பேர் மட்டும் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் தான் மாறணும். ஸோ எனக்கும் அவனுக்கும் இந்த யாமினி நாங்களாம் ஒரே ஸ்டுடியோ இருக்கும்போது ரொம்ப பழக்கம். டெய்லியும் வருவோம், நான் இப்படிலான்னுறாங்க பயமாகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையாலுமே நீங்கள் சொன்னது தான் இன்னொரு சொல்லுவானா, அவன் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். எஸ், கண்டிப்பாக. பாய்ஸ் நீங்களாம் யூ கேன் கோ பேக் டு யுவர் சீட்ஸ். சேஃப் ஜோனில் இருக்கீங்க. தட் வாஸ் வெரி ஹெவி. ரொம்ப ஒரு கனமான ஒரு மனத்தோட எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இது. இந்த வாரம் இந்த சோலோ ரவுண்டோட இறுதியில் எலிமினேட் ஆகியிருக்கிற மேல் கண்டஸ்டன்ட் கமல். இப்போ அடுத்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது சோலோ ரவுண்ட். ஸோ ஆல் த ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் ப்ளீஸ் ஜாயின் அஸ். எல்லாரும் நீங்கள் வரலாம். இந்த ரவுண்டோட எந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஜோடி சீசன் 8 பயணத்தை விட்டு போகிறாங்க? சோலோ பெர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி நம்ம கேர்ள்ஸ் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே அந்த ஃபெமினிசம், அந்த சென்சுவல், நம்மளை பார்த்து எல்லோரும் வாவ் அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணோன்னு அது எப்போவுமே ஒரு ஹியூமன் நம்ம பொம்பளையோட அந்த ஒரு ஆசை நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்குது. எப்போவுமே அதை மைண்டில் குறிக்கோளாக வச்சு தான் எப்போவுமே சோலோ பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு. இன்றைக்கி அவுட் ஆகுறதுன்னா அதுக்கு வேறு எந்த ரீசனும் கிடையாது, மார்க்கு கம்மி அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும்தான். இல்லைன்னா அவங்க டேலண்ட் இல்லைங்கிறது கிடையாது, அவங்களால டான்ஸ் ஆட முடியலைங்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு இன்னொரு ரீசன் கொரியோகிராஃபர்ங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. பிகாஸ் கம்ப்ளீட்லி அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஒப்படைக்கும் போது அவர் தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கணும். பட் இன்னொன்று, ஸ்டேஜில் ரொம்ப சிம்பிளாக எப்போவுமே ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும். என்ன தான் பெர்ஃபார்மன்ஸ் சிம்பிளாக கொடுத்தா கூட அதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாந்தினி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் எப்போவுமே ரொம்ப பிரைட்டாக ரொம்ப பாசிட்டிவோடு வந்து ஆடுறவங்க நீங்கள். ஸோ மற்றவங்களோட இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் உங்களோடது ரொம்ப கம்மியாக தெரிஞ்சது. அந்த வாவ், அந்த இல்லைன்னா ஒரு பிரைட் அப்படி தெரியல. ஸோ யூ ஆர் எலிமினேட்டிங் டுடே. உங்களுக்குன்னு இல்லை, மேல் கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் அதுதான். ஒரு சின்ன தவறு பெரிய இழப்புகளை வாழ்க்கையில் உண்டு பண்ணும். கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புமே நம்ம சரியாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். இது ஒரு பெரிய தோல்வியாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. as a brother அதான் சொல்ல முடியும். சொல்லுங்க சாந்தினி. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. I'm just gonna miss Jody. உதய்க்கு என்ன? He's got I guess a new pair, Yamini. நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். Okay, they can do well. And I wish Uday please come to finals. All the best. உதய் வாங்க. ஜோடி ஆரம்பத்திலேருந்தே யங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ்னு சொல்லி உங்கள் 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்.
அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடியாக வந்து இருந்தீங்க. ஸோ மச் ஆஃப் ட்ராவல். அன்எக்ஸ்பெக்டட்லி சாந்தினி அவங்களுடைய லாஸ்ட் ஃபியூ பெர்ஃபார்மன்ஸஸ்னால இப்போ எலிமினேட் ஆகிருக்காங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சாந்தினிக்கு? தெரியல எனக்கு என்ன சொல்கிறது. ஐ மிஸ் யூ சாந்தினி. கிளாஸில் எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டு அது பண்ணும் உதய், இது பண்ணும் உதய், இப்படி பண்ணும் அப்படிலாம் பேசிட்டு ரொம்ப பேசிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் பேசவே மாட்டோம், போக போக பேசி நல்லா பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒயில் கார்டில் கண்டிப்பாக சாந்தினி வரணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறேன். வெளில பார்க்குற எல்லாருக்கும் வந்து இது ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு டான்ஸ் ஷோ, இங்கே வராங்க டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. பட் அதை தாண்டி எவ்வளவு விஷயம், எவ்வளோ ரிலேஷன்ஷிப்ஸ், எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒருத்தரோட ஒருத்தர், எப்படி ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இவால்வ் ஆகுது, இதெல்லாம் இங்கே இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தங்க இதில் எலிமினேட் ஆகி போனால் கூட அதில் எவ்வளவு வலி, எவ்வளோ ஹர்ட் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வெறும் வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. வெரி சாரி சாந்தினி தட் வி ஹேட் டு லூஸ் யூ டுடே. அண்ட் ஆல்சோ கமல், ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். பட் எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த வைல்ட் கார்டுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கேர்ள்ஸ், யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ஹக் அண்ட் ஒரு ஹாப்பி ஃபேர்வெல்லோட அவங்கள அனுப்பி. Thank you girls. You can go back to your seats. You're all in the safe zone except Chandani. ஜோடி சீசன் 8ல் இந்த ரவுண்டோட எலிமினேட் ஆன 2 பேர் கமல் அண்ட் சாந்தினி. இனிமேல் ஜோடி சேர போகிற 2 பேர் உதய் அண்ட் யாமினி. இங்கே தோத்த எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எப்பயுமே எல்லாருமே லைஃப்பில் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது. வீழ்ச்சிங்கிறது இயல்பு, அதே மாதிரி எழுச்சிங்கிறதும் இயல்பு. நீங்கள் எல்லாம் எஞ்சி நிற்கிறதுக்காக மட்டும்தான் விழுந்தீங்கன்னு நினச்சேங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட் உங்கள் 2 பேருக்கு. ஸோ கமல் அண்ட் சாந்தினி சோலோ ரவுண்டோட இறுதியில் நம்ம ஜோடி நம்பர் 1 சீசன் 8ஓட பயணத்தில் அவங்க இனி நீடிக்க போகிறதில்ல. இந்த தகவலோட அடுத்த வாரம் வேறொரு ரவுண்டில் நாங்கள் மீதி உள்ள எங்களோட ஜோடிஸோட உங்களை சந்திக்கிறோம். And until we meet you next week, it's bye from Mahesh and me Ramya along with our judges in Aruna Ice Cream Jodi Season 8. Powered by Dollar Big Boss.